இந்த வருஷம் பொங்கலுக்கு தமிழ்ல ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. அத இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தண்ணி தொட்டி. அந்த தண்ணி தொட்டி பக்கத்துல 2 வீடு. அதுல ஒரு வீட்ல கல்யாணம் நடக்கு. ஒரு வீட்ல எழவு நடக்கு. அந்த 2 வீட்டு ஆம்பளைங்களுக்குமே ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கு. அதனால வந்துட்டு அந்த எழவையும் நான் 10:30 மணிக்கு தான் பண்ணுவேன். கல்யாணத்தையும் அந்த 10:30 மணிக்கு தான் பண்ணுவேன்னு 2 ஆம்பளைங்களும் முட்டிக்கு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. அவர் தலைமையில வந்துட்டு எழவு நடக்கும்னு சொல்றாங்க. அவர் தலைமையில கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவரான நம்ம ஹீரோ இந்த இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சு, எழவும் கல்யாணமும் நடந்துச்சாங்கிறது தான் மீதி கதை. இது நம்ம இந்த பொங்கலுக்கு நம்ம ஜீவா நடிச்சு ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி வழியில். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களே ஓரளவுக்கு நல்லா இருக்க படம்னா இந்த படம் தான். ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ட்ராமா காமெடி படம்னு சொல்லலாம். படம் வந்துட்டு ஒரு மலையாள டைரக்டர் எடுத்தாரு. அந்த மலையாள சாயல்லே எடுத்திருப்பாங்க. என்ன படம் வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா ஒரு மலையாள படமாவே இருந்திருக்கும். இது மலை அடிவாரத்தில இருக்கனால தமிழ் படமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும், செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பக்காவா அமைச்சு, நம்மளுக்கு நீட்டா ஒரு காமெடி ஜான்ர குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சொல்லியாவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஷாட்ஸுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு அலைன்மென்ட் வச்சு கரெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. பட் மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அ ஒரு 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 சிச்சுவேஷனுக்கும் நல்ல நல்ல சாங்ஸ் குடுத்துருந்தாங்க. நம்ம ஜியோவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜியோவோட ஆக்டிங் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இளவரசு அண்ட் தம்பி ராமையா. அவங்க தான் அந்த ஈகோ கிளாஸ்ல வர 2 ஆம்பளைங்கலாம், அந்த 2 வீட்டு ஆம்பளைங்கலாம் வருவாங்க. பட் அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருந்தது. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1 1/2 நாளா நடக்கிற மாரி இருக்கும். அந்த அளவு கதைக்களமும் நல்லா இருந்தது. மீதிப்படி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் தான். பொங்கலுக்கு குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணலாம். நல்ல படம். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி உங்களுக்கு மூவி கன்டென்ட்ஸ், மூவி ரிவ்யூஸ் பத்தி பார்க்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.